12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.2 10ஆம் கணக்கு பார்க்கலாம். x² - y² சமம் r² மற்றும் xy சமம் c² என்ற வளைவரைகள் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் என காட்டுக. இங்கு c, r ஆகியவை மாறிலிகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டு வளைவரைகளும் வெட்டி கொள்ளும் புள்ளியை கணக்கிடணும். அந்த வெட்டி கொள்ளும் புள்ளியை நம்ம பொதுவாக a, bன்னு எடுக்கலாம். a, bன்னு எடுக்கலாம் அல்லது x1, y1ன்னு எடுக்கலாம். எது வேணாலும் நம்மளா கொடுக்கக்கூடிய மதிப்பு தான். கொடுக்கப்பட்டுள்ள இரு வளைவரைகளும் வெட்டி கொள்ளும் புள்ளி a, b என்க. இரண்டு சமன்பாடுகளையும் வகையிட்டு சாய்வுகள் கணக்கிடலாம். முதல் சமன்பாடானது x² - y² சமம் r². xஐ பொறுத்து வகையிடும் பொழுது x²இன் வகையீடு 2x, y²இன் வகையீடு 2y. xஐ பொறுத்து வகையிடுறதுனால dy/dx கொடுக்குறோம். r² மாறிலி மதிப்பு 0. இதை தீர்க்கும் பொழுது -2y dy/dx இடதுபுறம் இருக்கு, 2x வலதுபுறம் போகிறப்ப -2x, இருபுறமும் மைனஸ் கேன்சல் ஆக போக dy/dx = 2x, பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2y வலதுபுறம் வரப்ப வகுத்தல் 2 கேன்சல் ஆக போக dy/dxஇன் மதிப்பானது x/y ஆகும். முதல் சமன்பாட்டின் சாய்வை m1 எடுக்கலாம். m1இன் மதிப்பானது x/y. புள்ளி a, bன்னு வெட்டி கொள்ளும் புள்ளியை எடுத்திருக்கிறதுனால a, b என்ற புள்ளியில் சாய்வு m1 என்பது xற்கு பதிலாக a, yற்கு பதிலாக bன்னு பிரதியிடுற a/b ஆகும். இதே போல இரண்டாம் சமன்பாடு கணக்கிடலாம். இரண்டாம் சமன்பாடை வகைப்படுத்தி அதனுடைய சாய்வு கணக்கிடலாம். இரண்டாம் சமன்பாடானது xy சமம் c². uv வகையீட்டை பயன்படுத்துகிறோம். இடதுபுறம் x அப்படியே வச்சுட்டு y எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது dy/dxன்னு கிடைக்கும். ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு 1, வலதுபுறம் c² 0 ஆகும். x dy/dx மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு 1 பெருக்கல் y ப்ளஸ் y ஆனது வலதுபுறம் போகிறப்ப மதிப்பு -y. எனவே dy/dx என்பது -y, x வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும். இது சாய்வு m2ன்னு எடுக்கலாம். சாய்வு m2 ஆனது -y/x. புள்ளி என்ன? a, bன்னு வெட்டி கொள்ளும் புள்ளி எடுத்துக்கிறோம். a, b என்ற புள்ளியில் சாய்வு m2வின் மதிப்பானது yற்கு பதிலாக bன்னு பிரதியிடுறோம், xற்கு பதிலாக a என பிரதியிடுகிறோம். இது m2 என்ற சாய்வு ஆகும். கணக்கிட வேண்டியது செங்குத்தாக வெட்டி கொள்ளும் என காட்டுகன்னு கேட்கப்பட்டிருக்கு. இரண்டு நேர்கோடுகளோ வளைவரைகளோ செங்குத்தாக வெட்டி கொண்டால் சாய்வுகளின் பெருக்கல் பலன் மதிப்பு -1 என அமையும். அப்போ இந்த m1 மற்றும் m2வை பெருக்கி -1ன்னு கிடைக்குதான்னு செக் பண்ணலாம். அப்படி -1 கிடைச்சதுன்னா இரண்டும் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டி கொள்ளும் அப்படின்னு மதிப்பு கொடுத்துடலாம். m1 பெருக்கல் m1 மற்றும் m2வின் மதிப்புகள் கணக்கிட்டுட்டோம். m1 பெருக்கல் m2 a/b பெருக்கல் -b/a. a கேன்சல் ஆகிடுது, bb கேன்சல் ஆக போக ஒரு முறை 1 பெருக்கல் -1இன் மதிப்பு -1. m1 மற்றும் m2வின் பெருக்கல் பலனானது -1 என கிடைத்துள்ளது. தேர்ஃபோர் தீர்வு கொடுக்கப்பட்டுள்ள இரு வளைவரைகளும் செங்குத்தாக வெட்டி கொள்ளும். தேங்க்யூ.